ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசன் மதிப்பிற்கிடையே ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு திருமண பொருத்தம் பற்றிய பதிவு தாங்க. எனது மேன்மைமிக்க குருநாதர் குருஜி ஐயா அவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாட்டில் தான் ஜாதக பலன்களே இருக்குதுங்க. கோல்சார பலனாலும் சரி, தனிப்பட்ட ஜாதக பலனாலும் சரி, இந்த கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாட்டில் போகாம பலன்களை தெளிவாக சொல்லவே முடியாது. இதுல சமரசத்துக்கெல்லாம் வேலையே கிடையாது. அப்ப 10 பொருத்தம் தவறானதுங்கிறத நெடுங்காலமா சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதுல ஒண்ணுமே கிடையாது. 10 பொருத்த அமைப்புல எப்போ திருமணம் நடக்கும் சொல்ல முடியாது. நல்லா கவனிங்க. திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு சொல்ல முடியாது. பெண் ஜாதகமாக இருந்தால் ஆண் எப்படிப்பட்டவராக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆண் ஜாதகமாக இருந்தால் பெண் எப்படிப்பட்ட பெண் அமையும் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. ஏதோ ஒப்புக்குச்சப்பா சொல்லிவிட்ட விஷயங்க அது. அதில் எந்தவித ஆதாரமும் கிடையாது. 10 பொருத்தத்தை பார்த்துட்டு தான் அனுகூல பொருத்தம் ஜாதக பொருத்தத்தை பார்க்கணுங்கிறதும் கிடையாது. அதெல்லாம் ஆய்வு நோக்கம் இல்லாதவர்கள் சொல்லி வந்த வார்த்தைகள். அதை விட்டுருவோம். சரி, அனுகூல பொருத்தத்தில் பார்க்குறோம். அனுகூல பொருத்தத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த அனுகூல பொருத்தத்துலையும் சில விஷயங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு திருமண பொருத்தம். அந்த திருமண பொருத்தத்தில் எதையெல்லாம் கூற முடியாது. ஏன்னா என்னோட திருமண பொருத்தம் பார்க்குறவங்க சிறப்பாக பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும். உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளி மாநிலத்தில் உள்ளவர்கள், வெளிநாட்டில் உள்ளவர்கள் கூட அறிவார்கள். திருமண பொருத்தம் 10 பொருத்தத்தை தவிர்த்து ஜாதக ஆய்வில் தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஒரு ஜாதகத்திலேயே அவருடைய குணம், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவருடைய குணம், அவருடைய திறன், வாழ்க்கை துணை எப்படி அமையப்போகுதுங்கிறது அதிலேயே தெரியும். லக்கணம் ஜாதகரை குறிக்கும், 7ஆம் இடம் வரனை குறிக்கும். அதாவது வாழ்க்கை துணைக்கு வர்றாங்கல்ல அவங்களுக்கு குறிக்கும் 7ஆம் இடம், தாம்பத்தியத்தையும் குறிக்கும். அதில் போய் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது சில விஷயங்களுக்கு நமக்கு தெளிவாக சொல்லலாம். அப்ப திருமண பொருத்த விஷயத்துல எதையெல்லாம் கூற முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகருக்கு எந்த வயசுல திருமணம் நடக்கும், அது எப்படி நடக்கும், திருமண வாழ்க்கை அது சந்தோஷமா இருக்குமா, ஏதோ திருமணம் அப்படிங்கிற அமைப்புல இருக்குமா, திருமணம் ஆன பின்பு குழந்தை பாக்கியம் எப்ப கிடைக்கும், அவருக்குள்ள தாம்பத்தியம் எப்படி இருக்கும், சரி இவருடைய குணம், அதாவது ஜாதகருடைய குணம், ஆணோ பெண்ணோ, வாழ்க்கை துணையோட குணம், அதை அப்புறம் சொல்ல முடியும். அதே மாதிரி படித்த மனைவியார் சில பேர் கேட்பாங்க, சொல்லலாம். 7ஆம் அதிபதி சுக்கிரன் இவங்களோட புதன்லாம் சம்மந்தப்பட்டிருந்துச்சா, புதன்கிறது அறிவு, படிப்பு, படித்த மனைவி சொல்லிடலாம். 6, 8, 12, அதாவது 8, 12 வெளிச்சமா தொடர்பு கொண்டா தூரத்துலேருந்து மாப்பிள்ளை வருவார் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ ஒரு இடத்துல யாருமே இருக்கிறது இல்லை, அடிக்கடி மாறிக்கிட்டு இருக்கோம். இப்போ எந்த திசையிலிருந்து வருது, எந்த திசை, கிழக்கு மேற்கு, அதெல்லாம் நான் போறதே இல்லை. முதல்ல ஜாதகருக்கு மன வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது ஆணித்தரமா அடிச்சு சொல்லிடலாங்க. லக்கணம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கணும். 7ஆம் அதிபதி சனி முழுக்க 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 பாவகிரகம், சரியா? 7ஆம் இடத்த சனி இல்லாம, 7க்குடைய கிரகம் சனியோட சேராம, 7ஆம் இடத்தையும் சனி பார்க்காம, ராசிக்கு 7ஐயும் பார்க்கணும், அதுலேயும் சனி பார்க்காம இருக்கிறது ஒரு மேன்மை. 7ஆம் அதிபதி வெளிச்சமா இருக்கணும். பௌர்ணமி சந்திரனோட அமைப்பு, அதியோக அமைப்பு, சுபர் பார்த்தல் 7ஆம் அதிபதி, ராசிக்கு 7ஆம் அதிபதியும் கெட்டு போகாம இருக்கிறது. குடும்பஸ்தானம் நல்லா கேளுங்க. குடும்பஸ்தானம் அதுலேயே நமக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். 2ஆம் இடத்துல சனி இருந்துச்சுன்னா லேட்டா செய்யணும்னு கருத்து. லேட்டா செஞ்சாலும் கூட திருமண வாழ்க்கை அவ்வளவு சிறப்பா இருக்காது. 2ல சனி இருந்தால். சனி முழுக்க முழுக்க பாவகரம் சொல்லியாச்சு. இயல்பு நிலையில மட்டும் சுபர் தொடர்பு இருந்தா கெடுதல் பண்ண மாட்டாரு. அப்புறம் 1க்கு 2 கிரகங்கள் தொடர்பு கொண்டா ஏதோ ஒரு வகையில் நன்மை இருக்குங்க. அதுவும் கட்டுக்குள்ளதான் இருக்கும். அப்ப நல்ல குணமே சனி தருவதில்லை அப்படின்னு உறுதியா சொல்லிடலாம். முழு பவக்கிரகம். இந்த மாதிரிலாம் இல்லைன்னா இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட்டா திருமணம் பண்ணணும், ஆணுக்கோ பெண்ணுக்கோ அப்படிங்கிற கருத்து. லேட்டா திருமணம் பண்ணாலும் தோஷம் போயிட்டாலுமே அந்த குடும்ப விவரங்கள்ல அந்த வாழ்க்கை துணைகிட்ட சனியுடைய தொடர்பு வரும்போது ஏதோ ஒரு குறை லேசா தான் இருக்கும். அந்த தோஷமுள்ள தசாபுத்திகள் வந்தா
பாதிப்பு ரொம்ப இருக்கும். வராட்டா கூட அடிப்படை அதுதானே, அடிப்படையில் அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவும் கெடுதல் இல்லை, ஏதோ ஒரு சிறு சிறு குறைகள் இருக்கலாம். அது சனியினுடைய சுபத்துவ பாவத்துவத்தை வச்சு சொல்றது. சனி செவ்வாய் சேர்ந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். 7ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் இருந்துச்சுன்னா, ராகுவும் அவங்களுடைய வீடுகளில் சனி செவ்வாயோட வீடுகளில் இருந்துச்சு வச்சுங்களேன், திருமணம் ஆகுமா எப்படிங்கிறத சுக்கிரனுடைய நிலையவும் 2ஆம் இடத்துடைய நிலையவும் தசாபுத்திகளை வச்சு நம்ம சொல்லணும். இதெல்லாம் சொல்லிடலாங்க. படித்த மனைவியா, படித்த கணவனா, வேலைக்கு போறவரா, வேலைக்கு போற மனைவியா, முதல்ல நல்ல வருமானம் பார்க்கக்கூடியவரா, சரியா, மனசு அவர் எப்படி இருக்கும் அதை கூட நம்ம பார்த்துடலாம், கண்டிப்பா சொல்லிடலாம். ஆனால் திருமண பொருத்தத்தில் எதை கூற முடியாது அப்படிங்கிற ஒண்ணு இருக்குங்க. இதெல்லாம் வாடிக்கையாளர்கள் நான் பொருத்தம் பார்த்து கொடுத்து விடுறேன். திருமண பொருத்தத்துக்கு எப்படி ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல எடுத்துக்கிறாங்க கண்டிப்பான முறையில். அப்ப நான் இந்த விவரமா சொல்லிவிடும் பொழுது அவங்க போய் வேற இடத்துல பார்ப்பாங்கல்ல, அப்ப சில வினோதமான செய்தியெல்லாம் கேள்விப்பட்டேன். அப்ப அவங்களே சொல்லிட்டு இதெல்லாம் இல்லைன்னா அப்ப வீடியோ போடுங்க அப்படின்னு நண்பர்கள் நிறைய பேர் கேட்கறாங்க. நிறைய வீடியோக்கள் போடணும். நம்மளுடைய அந்த தொழில்முறை நேரம் பத்தாத காரணத்தினால ரொம்பவும் இடைவெளி இல்லாம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன், மக்கள் அறிவார்கள். இப்ப எதை கூற முடியாது திருமண பத்தத்துல? ஒரு ஜாதகத்துல அவருடைய குணம், ஒரு ஆண் ஜாதகத்துல அவருடைய குணம், அவங்க அப்பாவா இருக்காரா, நல்ல நிலையில அவர் சம்பாத்தியம் பண்றாரா பார்க்கலாம், நல்ல குணம் உள்ளவரா பார்க்கலாம், அப்பாவின் தொழில கூட சொல்லலாம், அதை அவருடைய ஜாதகத்துல நிரூபிச்சுக்கலாம். அதே மாதிரி தாயுடைய அமைப்பு, மூத்த சகோதரம் இளைய சகோதரம் வித்தியாசம் இருக்கு குணங்கள். முதல்ல மூத்த சகோதரர் இருக்கா, இளைய சகோதரம் இருக்கான்னு பார்த்துக்கலாம். 3ஆம் இடம் டேமேஜ் ஆகி செவ்வாயும் கெட்டு போய் 3ஆம் இடமும் டேமேஜ் ஆகி, டேமேஜ் என்ன, சனி பார்த்து 3 குடை கிரகம் நீசப்பட்டு செவ்வாயும் கெட்டிருந்தா இளைய சகோதரம் இல்லை அவருக்கு, உறுதியா சொல்லிடலாம். 11ஆம் மூத்த சகோதரர் எப்படி பார்க்கணும், 3ஆம் இடத்தையும் பார்க்கணும், பொது சகோதர ஸ்தானமான 3ஆம் இடத்தையும் பார்க்கணும், செவ்வாயும் பார்க்கணும், 11ஆம் இடத்தையும் பார்க்கணும். இப்ப சில பேருக்கு இளைய சகோதரர் இருக்க மாட்டாங்க, மூத்த சகோதரர் இருப்பாங்க. 11ஆம் இடம் வெளிச்சமா இருக்கும், செவ்வாயும் நல்ல அமைப்புல இருக்கும், 3ஆம் இடமும் நல்லா இருக்கும். அப்ப ஜாதகருக்கு முன்பின் சகோதரங்கள் இருப்பாங்க, அதாவது மூத்த சகோதரம் இருப்பாங்க, இளைய சகோதரம் இருப்பாங்கன்னு சொல்லிடணும். 3ஆம் இடம் கெட்டு போய் செவ்வாயும் கெட்டு போய் 3ஆம் இடத்துக்கு கிரகமும் கெட்டு போய் அந்த இடத்துல சனி செவ்வாய் பாவத்துவம் அடைத்தா இளைய சகோதரம் இருக்க மாட்டாங்க. ஆனா 11ஆம் இடம் நல்லா இருந்தா மூத்த சகோதரர் இருப்பாங்க இப்படின்லாம் சொல்லிடலாங்க. ஆனா ஒரு இடத்துல ஜாதகம் நான் பொருத்தம் கொடுத்து விட்டேன், பொருத்தம் எழுதி சிறப்பா இருக்கு அப்படின்ட்டு விளக்கத்தோட தான் சொல்லிவிட்டேன். ஆனா அவங்க திரும்பி வரும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல பார்த்தாங்களாம், அவங்க சொன்னாங்களாம், இதெல்லாம் பொருந்தாதுங்க, இந்த இந்த பெண் ஜாதகத்துக்கு நீங்க வரன் பார்த்தீங்கன்னா அவரோட 2 சகோதரர் பிறந்திருப்பாங்க, அப்பத்தான் சேரும் அப்படின்னு சொல்றாங்களாம். ஒரு இடத்துல இந்த பெண்ணு சகோதரர் இல்லாம இடத்துக்கு தான் போகும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இதான் சாத்தியமா அப்படிங்கிறதான் என்னோட பார்த்தவங்க திரும்ப கேட்ட கேள்வி. நிச்சயமா சொல்ல முடியாது. ஏதோ சொல்றதுக்காக பேச்சை வளர்க்கறதுக்காக வேணா சொல்லலாம், அல்லது அவர் அறிஞ்சது அவ்வளவுதான் இருக்கலாம், வாய்ப்பு இல்லை. கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ கோட்பாடு அற்புதமானது, நெடுங்காலம் அதை நிலைச்சிருக்க போகுது, சரியா? அப்ப ஒரு ஜாதகத்துல நம்ம சொல்லலாம், நல்லா கவனிங்க. இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இந்த லக்கணம் இருக்கு, 3ஆம் இடம் இங்க வரும், 3ஆம் இடத்தை நம்ம பார்த்து சொல்றது. 11ஆம் இடம்னா இந்த இது வரும். இந்த ஜாதகத்தை விளக்கல, 11ஆம் இடம் இந்த இது, 3ஆம் இடம் இங்க, செவ்வாயுடைய நிலைமை வச்சு நம்ம ஒரு ஜாதகத்துல சொல்லலாம். ஆனா இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைக்கு சகோதரத்தை எப்படி பார்க்கறது? பார்க்க முடியாது. இப்ப அது எப்படி சொல்றாங்கன்னா, இவர் ரிஷப லக்னமா, 7ஆம் இடம் விருச்சிக லக்னமா, வாழ்க்கை துறையா, இதுக்கு 3ஆம் இடத்தை பாரு, இதுக்கு 11ஆம் இடத்தை பாரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. பாவத் பாவம் இருக்குது, அது இது கிடையாது. 2 ஆதிபத்திய கிரகம் இருக்கு வச்சுங்களேன். இப்ப கன்னியா லக்னத்துக்கு செவ்வாய் 8 கூட வேற வருவாரு,
கன்னியா லக்னத்துக்கு 8 கூடையவர் வருவார். அப்ப 8ஆம் இடத்துக்கு மறைந்து இருக்கணும், அந்த கெடுதல் பண்ணாதுன்னு அர்த்தம். 8ஆம் இடத்துக்கு 6 அல்லது 8ஆம் இடத்துக்கு 8 மறைந்து கெட்டு போகக்கூடாது. எந்த கிரகமும் கெட்டு போகக்கூடாது. கெட்டவன் கிட்டிடம் ராஜ்யம்லாம் மேலோட்டமா சொன்ன விஷயம், அதெல்லாம் விஷயமே இல்லை. அப்ப பாவத் பாவம் அதுதான். அப்ப கெட்ட பாவத்துக்கு மறைஞ்சு நல்ல பாவத்துக்கு நல்லா இருந்தா கெட்ட பாவம் நடக்காதுன்னு அர்த்தம். அந்த ஆதிபத்தியம் மறையுது அப்படின்னு அர்த்தம். ஆனா இவங்க சொல்ற மாதிரி இந்த மணமகன் ஆணோ பெண்ணோ, இந்த மணமகனுக்கு இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவிக்கு, ஆணா இருந்தா வரக்கூடிய மனைவிக்கு 2 சகோதரர் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இது பெண்ணா இருந்தா மாப்பிள்ளை பார்க்குறாங்கல்ல, அவருக்கு 2 சகோதரர் இருக்கும் அல்லது சகோதரர் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது. அதனாலதான் இதை நான் போட்டேன். திருமண பொருத்தத்தில் எதையெல்லாம் கூற முடியாது, இதுதான் இந்த அமைப்பை சொல்ல முடியாதுங்க. பக்கத்துல கோவில் இருக்கும், குளம் இருக்கும், இதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. இவ்வளவு தூரத்துல மாப்பிள்ளை இருப்பாரு சொல்ல முடியாது. அதெல்லாம் இப்ப கால மாற்றத்துக்கான ஜோதிடம் சொல்ல சொல்லியிருக்காங்க. எல்லாருமே இப்ப கிராமத்துல இல்ல, வந்துடுறோம், டவுனுக்குள்ளே வர்றோம். வாடகைக்கு வர்றவங்க ஒரு 6 மாசத்துக்கு ஒரு திசையிலையும் இன்னொரு திசையிலேயே அல்லது பக்கத்து ஊர்லயே போயிடுவாங்க. அவங்களுடைய வேலை தொழிலுக்குடைய அவசியத்துக்காக போயிடுவாங்க. இப்ப எந்த திசையை வச்சு சொல்லுவீங்க? எதுவும் தேவையில்லைங்க. முதல்ல மன வாழ்க்கை எப்படி இருக்கு, அதுதான் அடிப்படை. லக்கணம் எப்படி இருக்கு, மன வாழ்க்கை எப்படி இருக்கு. லக்கணம் இவரை குறிக்கும், ஜாதகரை குறிக்கும். 7ஆம் இடம் வாழ்க்கை துணையை குறிக்கும். அந்த வாழ்க்கை துணை 7ஆம் அதிபதி நல்லா இருந்து, குடும்பஸ்தானம் நல்லா இருந்து, சுக்கிரனும் நல்லா இருந்தா நல்ல கணம், நல்ல வாழ்க்கை துணை அமையும். இதெல்லாம் மாற்றமே இல்லை. பிறந்த நேரம் சரியாக இருந்தால் நிச்சயம் இருக்கும். இதையெல்லாம் விட்டுட்டு 10 மரத்தை பார்த்துக்கிட்டு தினம் இல்லை, கணம் இல்லை, ரச்சு இல்லை, யோனி இல்லைங்கிற போகக்கூடாது. அதே மாதிரி இவங்க சொல்றாங்களே, இந்த ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவிக்கு 2 சகோதரர் இருப்பாங்க, இளையவர் 1 இருப்பாருங்கிறது தப்பு, சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு மனைவியா இருந்தா, இது ஆண் ஜாதகமா இருந்தா மனைவி கூட பிறந்தவங்க இத்தனை பேர் இருப்பாங்க, அதுல ஒருத்தர் படிச்சிருப்பாரு, ஒருத்தர் படிக்காம இருப்பாரு, என்னத்தையாவது அளந்து விடுறது, அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அந்த மாதிரிலாம் பொதுமக்கள் நம்ப வேண்டாம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. கிரக பாவக சுபத்துவ பாவத்துவம் கரெக்டா இருக்கும். ஒளிதான் ஜோதிடம், சரியா? இருள் ஆகாதது ஒளி நல்லது. அதனால திரும்ப திரும்ப சொன்னாதான், இந்த வார்த்தையை பயன்படுத்தினாதான் மக்களது மனங்கள்ல எது அபத்தமானது எது சரியானதுன்னு புரியும். அதுக்காகத்தான் திரும்ப சொல்றேன். மறுபடியும் முத்தாய்ப்பா சொல்லிடுறேன். ஒரு ஜாதகத்துல 10 பொருத்தம் இல்லை, அனுகூல பொருத்தம் தான். அனுகூல பொருத்தம்னா ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே திருமண பொருத்தம் பார்க்க வரவிட்ட 2 ஜாதகத்தையும் சேர்த்து ஒருத்தர் பார்த்தாருனாவே அவரு சரியா உங்களுக்கு சொல்ல போறதுலேயும் தெரிஞ்சுக்கிறீங்க. எடுத்த உடனே ஜாதகத்துக்கு கொடுக்குற ஜாதகம் பதில் சொல்றது இல்லை, வாக்கியமா இருக்கும். திருக்கணி தான் மாற்றணும். அதை முதல்ல 2 ஜாதகத்தை இணைச்சாலே அவர் பலன் பார்க்கவில்லைன்னு அர்த்தம். முதல்ல கொடுக்கக்கூடிய ஜாதகத்துக்கு, ஆண் ஜாதகம்னா அவருடைய ஜாதகத்தை ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணணும். அதிலே தெரியும் எப்படி வாழ்க்கை துறை அமையும்னு, சரியா? 7ல சனி இருந்தால் நிறைவில்லாத வாழ்வு, 2ல சனி இருந்தால் நிறைவில்லாத வாழ்வு. எத்தனை வயசு ஆனாலும் சரி, அந்த தோஷம் நீங்கின உடனே கெடுதல் நடக்குது. ஆனா தரம் இருக்காது, கண்டிப்பா சொல்லிடலாம். அப்ப 7ல இருக்கிற சனிய நல்ல கிரகம் பார்த்துட்டா முதல்ல லேட்டா நடக்கும், அப்புறம் பெரிய கெடுதல்லாம் வராதுங்க, சுபத்தன்மை. இதை அழகா பார்த்துடலாம். ஆனால் ஒரு ஜாதகருக்கு வரக்கூடிய மனைவிக்கோ அல்லது பெண் ஜாதகத்துல வரக்கூடிய கணவனுக்கோ இத்தனை பேர் கூட பிறந்திருப்பாங்கன்னு சொல்றது பாவப்படி பார்க்கவும் முடியாது, எந்த விதத்திலும் பார்க்க முடியாது. அது மிகவும் தவறான விஷயம் அப்படின்னு உறுதியா சொல்லிக்கிறேன். எனது சேனலான அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1300க்கும் மேற்பட்ட கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாட்டின்படி பதியப்பட்ட வீடியோக்கள் நிறைய இருக்கு. கல்வி, உயர்கல்வி, திருமணம், திருமணத்தின் தரம் எப்படி இருக்கும், நல்லா கவனிங்க. திருமணத்தின் தரம் எப்படி இருக்கும், திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையுடைய அம்சங்கள் திருமண வாழ்க்கை சம்பவம் தானே, அதனுடைய அமைப்புகள், தசாபத்திகள் போகணும். இப்படிலாம் நிறைய காம்பினேஷன் உள்ள விஷயத்த பார்த்தா தான் திருமண பொருத்தத்தின் தரத்தை சொல்ல முடியுங்க. அந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய இருக்குது. வெளிநாடு போகலாமா, வெளிநாடு போய் அவஸ்தப்படுவாரா, வெளிநாடு போய் நல்ல சம்பாத்தியம் பண்ணிட்டு வருவாரா பார்த்துடலாம். படித்தது ஒரு கல்வி, படித்தது ஒன்று, வேலைக்கு போகிறது வேற. அவயோக கிரகங்கள் நடந்தால் அப்படித்தான். இவர் ஸ்ட்ராங்கா இருந்தாரு, அவயோக கிரகங்களும் நன்மை செய்யும். ஒரு ஜாதகத்துல கெடுதல் பண்ற கிரகம்னு ஒரு குரு அணி சுக்கிர அணி இருக்குல்ல,
அப்ப தனுசு லக்னத்துக்கு சுக்கிரதசையும் நன்மை தரலாம். அந்த அமைப்பு படி இருக்கணும். சரியா? ரிஷப லக்னத்துக்கும் குருதசை நன்மை செய்யலாம். அமைப்பு படி இருக்கணும். நன்மை செய்யற அமைப்புல இருக்கணும். இப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணாதான் சொல்ல முடியும். என்னுடைய வீடியோக்களை பாருங்க, ஜோதிடத்தை உண்மைத்தன்மையை உணருங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு பலனாக இருந்தாலும் சரி, திருமணம் எப்ப நடக்கும், திருமண வாழ்வு எப்படி இருக்கும், உங்களுக்கு வயசுக்கு தகுந்தவாறு உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்க பேர குழந்தைகளுக்கு, உங்க உறவினர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள இந்த திரையில் தெரியக்கூடிய 90 80 57 13 70 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோடு திருமண பொருத்தத்தை அற்புதமாக சொல்லலாம். குடும்ப ஜாதகங்களை பார்த்தால் பலன்கள் வெகு துல்லியமாக எடுக்கலாம். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.